அதாவது ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லி நம்ம மரபு விதைகள்லாம் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஆடிப்பட்டத்தோட சிறப்பு என்ன, ஏன் நம்ம எல்லாரும் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆடிப்பட்டம்ன்றது பருவமழையோட தொடக்க காலம். அதாவது நம்ம இந்த கோடை காலத்தை தாண்டி பருவமழை தொடங்குறதுனால அடுத்த கட்டமா உணவு உற்பத்திக்கான வேலை தொடங்குறோம். அதாவது இன்னைக்கு எல்லாருமே போர்வெல் போட்டு நம்ம தண்ணி எடுத்து விவசாயம் பண்றோம். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா மானாவாரியா மழை நம்பி தான் விவசாயங்கள் அதிகமா இருந்துச்சு. அப்ப அந்த மழை காலம் தொடங்குறதுனால உணவு உற்பத்திக்காக மக்கள் தயாராவாங்க. அப்ப விதைப்புன்றது ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. குறிப்பா அந்த வீட்டு தோட்டம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. அதாவது நம்ம இந்த புறக்கடலை புறக்கடன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு பின்னாடி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு தோட்டம் இருக்கும். அந்த தோட்டம்லாம் தங்களுக்கு தேவையான அவரைக்காய், பூசணிக்காய், சுரக்காய் எல்லாத்தையுமே அந்த வேலிகளை வளர்த்துப்பாங்க. அந்த தோட்டம்ன்றது அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு எப்படி மருத்துவமனைக்கு நம்ம ஒரு ஊட்டச்சத்துக்கான நோய்க்கான இதாக பாக்குறோமோ, அது போல அவங்களோட முன்னோர்களோட பெரிய இதுமா இருந்தது அந்த வீட்டு தோட்டம் தான். அதுக்கு இந்த விதைகள் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப இந்த ஆடிப்பட்டத்தோட விதைன்றது இயற்கையாவே வளர்க்கும். நம்ம போய் பராமரிப்பு குறைவா. இப்ப நீங்க தை மாசம் மேல விதைக்கிறீங்கன்னா அதுக்கு மழை இருக்காது, புறச்சூழல் சரியா இருக்காது. ஆனா ஆடிப்பட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா பருவமழை சரியா தொடங்கி அந்த செடிகள் நல்லா வளர்ந்து வரும். அடுத்து மழை முடிஞ்சு பனி ஆரம்பிக்கும். பனிக்காலங்கள் நல்ல பூத்து குளிர்ந்து காய்க்க ஆரம்பிக்கும். அதாவது தை மாசம் நம்ம அறுவடை திருநாள் கொண்டாடுறோம் இல்லையா? இப்ப இது எல்லாமே இந்த மழை காலங்கள் ஆடிப்பட்டத்தில் விதைக்கூடிய விதைகள் தான் எல்லாமே விளைஞ்சு அந்த தை மாசம் வருது. இப்ப இந்த ஆடி மாசம் விதைக்கூடிய விதைகளுக்கு முக்கியமா எந்த பராமரிப்பு பெருசா தேவையில்லை. நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ ரொம்ப குறைவா இருக்கும். நம்ம மனுஷனோட ஈடுபாடு ரொம்ப குறைவு. ஆனா நம்ம தைக்கு மேல பண்ணக்கூடியது பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி அதிகமா பாய்ச்சற மாதிரி இருக்கும், பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும். அப்ப இதெல்லாம் குறைச்சு இயற்கையாவே நல்ல ஒரு உணவு நம்மளுக்கு கிடைக்கணும்னா இந்த ஆடிப்பட்டத்தை தேடி விதைங்க, அதுல நல்ல உணவு நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்றதான் முன்னோர்கள் சொன்ன வாக்கு. அதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த மரபு விதைகளை விதை திருவிழாக்களை இந்த ஆடி மாசங்களை நடத்திட்டு இருக்கோம். அதுல ஒரு பகுதியா இன்னைக்கு விருதாச்சலம் விதை திருவிழால நம்ம மரபு விதைகள் எல்லாமே தமிழ்நாடு விதை சார்பு கூட்டமைப்பு சார்பாக கொண்டு வந்திருக்கோம். நல்லது.